ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ நாம் அறுக்கிறோம் என்று சொன்னால் இன்னொரு பிராணி அதை பார்க்கும்படி நீங்கள் அறுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படி அறுப்பதற்கு பெருமானார் சொல்லுகின்ற நேரத்திலே, உங்கள் பிராணிகளை நீங்கள் அறுக்கிறீர்கள், ஆனால் இன்னொரு பிராணி பார்ப்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் அறுப்பதால் அந்த பிராணியை நீங்கள் உயிரோடு கொள்வதற்கு சமம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களை நீங்கள் பேணுதலாக நீங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், நாளைய தினத்தில் அதை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருத்தர் வந்தாரு. அறுக்கும் போது குர்பானி பிராணியை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, குர்பானி பிராணியை எப்படி படுக்க வைக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிப்லாவை முன்னோக்கி படுக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 நபர்கள் சேர்ந்து குர்பானி கொடுக்கிறார்கள். எப்படி அறுப்பது? 7 பேரும் அறுப்பதா? அதற்கும் முறையை சொல்லி தந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாடுகளை நீங்கள் 7 நபர்கள் கொண்டு குர்பானி கொடுக்கிறீர்கள், ஒட்டகங்களை 7 நபர்கள் கொண்டு குர்பானி கொடுக்கிறீர்கள். இப்படி 7 நபர்கள் நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற நல்லொழுக்கங்களையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த 7 பேர்கள் கூட்டு குர்பானியிலே அறுக்கின்ற நேரத்தில் அந்த 7 பேர்களும் அந்த இடத்தில் ஆஜராக வேண்டும், அங்கே நிற்க வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்திலே 7 நபர்கள் கூட்டாக சேர்ந்து, பெருமானார் அதிலே ஒருவராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 கால்களையும் 4 பேர்களை பிடிக்க சொன்னார்கள், 2 கொம்புகளை 2 பேர்களை பிடிக்க சொன்னார்கள். ஒருவர் மட்டும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை அறுத்தார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. 7 பேர்களும் சேர்ந்து அந்த கூட்டு குர்பானியிலே அறுக்கும் முறைகளையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். 7 திருகங்கள் கொண்டு வாங்கினார்கள் அந்த ஒட்டகம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருகங்கள் கொடுத்து 7 திருகங்கள் கொடுத்து வாங்கினார்கள் என்றும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்றுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியினுடைய சட்டங்கள் மட்டுமல்லாமல் அதை அறுக்கின்ற முறைகளையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அறுக்கின்ற நேரத்திலே கழுத்திலே இருக்கக்கூடிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரத்த குழாய்கள், மூச்சு குழல்கள், உணவு குழல்கள், இவைகளை எல்லாம் ஒரே நேரத்தில் அறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.